ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சுங்க. அடிக்கிற வெயிலுக்கு குளு குளுன்னு ஏதாவது குடிக்க கேட்குறவங்களுக்கு எப்பயும் போல் ஒரே மாதிரி லெமன் ஜூஸ், சாத்துக்குடி ஜூஸ், ஆரஞ்ச் ஜூஸ்னு கொடுக்காம ஒரு முறை இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும், அதே சமயம் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்குங்க. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க முடிக்கு விரும்பி சாப்பிட்ற சுவையில் இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க. அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா செவந்து வறுபட்ட மணம் வரணுங்க. அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பச்சை மணம் துளியும் இருக்கக்கூடாதுங்க. நல்ல வறுபட்ட மணத்தோடு இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்தரணும், கருகிடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா செவந்து வறுபட்ட மணம் வர ஆரம்பிக்கிற டைமில் இதை ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு 2-3 டைம் நல்லா கழிஞ்சிட்டு இதை குக்கரில் சேர்த்துக்கலாங்க. நான் குக்கரில் சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். அந்த பாசிப்பருப்பு மூழ்க அளவுக்கு தண்ணி சேர்த்துனா போதும், ரொம்ப அதிகமாக வேண்டாம். ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது கூடவே மீடியம் சைஸ் கேரட் 2 எடுத்து இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அது இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் ஸ்லைசஸாகவும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம், பொடி பொடியாகவும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் எடுத்துருக்கிற 1/4 கப் பாசிப்பருப்புக்கு 2 கேரட் போதுமானதாக இருக்கும். இது கூட சேர்த்துட்டு இதையும் அந்த பாசிப்பருப்போடு சேர்த்து குறைஞ்சது ஒரு 5 விசிலாவது வேக வச்சு எடுக்கணுங்க. பாசிப்பருப்பு நல்லா கொலைய வெந்துடணும். அந்த அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 5 விசில் வரட்டும், பார்க்கலாம். பாசிப்பருப்பு வந்துட்டுருக்க டைமில் இப்போ நான் தேங்காய் எடுத்துருக்கேங்க. ஒரு முழு தேங்காய் எடுத்திருக்கேன். அதனால் இளந்தேங்காய் எடுத்துக்கோங்க, முத்தின தேங்காய் எடுக்க வேண்டாம். இந்த தேங்காயை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாங்க. நம்ம இது இப்போ சொல்கிற அளவு எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் எடுத்திருந்த அந்த 1/4 கப் பாசிப்பருப்புக்கு கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். நீங்கள் பாசிப்பருப்பு அதிகமாக எடுக்கும்போது அதே மாதிரி தேங்காய், கேரட் எல்லாமே அதிகமாக சேர்த்துக்கணும். நம்ம தேங்காய் கட் பண்ணி சேர்த்துட்டு அது கூட மணத்துக்காக ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துருக்குறேங்க. சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் பாலுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேங்காய் பால் எடுக்கணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் எடுத்திருந்த ஒரு முழு தேங்காய்க்கு 400 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கணுங்க, தண்ணி இருக்கக்கூடாது. இது வந்து முதல் தேங்காய் பால் மட்டும் எடுத்தால் போதும். தேங்காய் பால் எடுத்துட்டு அதை எடுத்து ஓரமாக வச்சுருவோம். இப்போ ஒரு 5 விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சுங்க. குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், நம்ம சேர்த்துன தண்ணிக்கு நல்ல அந்த பாசிப்பருப்பும் கேரட்டும் நல்லா வெந்து வந்திருக்கு. தண்ணி எக்ஸ்ட்ரா எதுவும் இல்லை. பாசிப்பருப்பு எடுத்து இந்த மாதிரி நல்லா அழுத்தும் போது இந்த கொலையை இந்த மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா இது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் பாசிப்பருப்பு வேகும் போது கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுன்னா அதே போதுமானதாக இருக்கும். அதை நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கணும். வெண்ணெய் மாதிரி இருக்கணுங்க. கொஞ்சம் கூட இந்த கேரட்டோ பாசிப்பருப்போ தட்டுப்படக்கூடாது. நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததாக நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த தேங்காய் பாலில் இப்போ அரைச்சி வச்சுருந்த பாசிப்பருப்பு, கேரட் விழுது இது கூட சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் அலசி இது கூட சேர்த்துக்கலாம். அதாவது மிக்சர் ஜாரில் கொஞ்சம் பாசிப்பருப்பும் இந்த கேரட் விழுதும் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த தேங்காய் பாலோட இதை நல்லா கலக்கி எடுத்துக்கணுங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். ஒரு விஸ்கோ, ஒரு கரண்டியோ வச்சோமா நல்லா கலக்கி எடுத்துக்கலாங்க. இந்த ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். உடல் சூட்டை நல்லா குறைக்கும். வாய்ப்புண், வயிறு புண் எல்லாமே சீக்கிரமாக குணமாகுங்க. இது அடிக்கடி நம்ம சேர்த்துட்டே வந்தோம்னா இந்த மாதிரி கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துட்டு அடுத்தா இனிப்புக்காக நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேங்க. நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். பாசிப்பருப்பு எடுத்த அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். உங்கள் இனிப்புக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் கூடவோ குறையவோ சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா கடைசியாக இது கூட பொடியாக நறுக்கின பாதாம் ஒரு 10 பாதாம் எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேங்க. அது இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸும் சேர்த்துக்கலாம். நான் எனக்கு ஐஸ் க்யூப் சேர்க்கலை. இந்த பாதாம் மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க முடிக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சொன்னால் தான் தெரியும் இது பாசிப்பருப்பில் செஞ்சதுனே. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டுக்கார விருந்தாளிகளுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களை பாராட்டி தள்ளிடுவாங்க. எப்பயும் போல் லெமன் ஜூஸ் கொடுக்காம வெயில் காலத்தில் இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள். ஆரோக்கியமாகவும் இருக்கும், அதே சமயம் டேஸ்டியாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சூப்பரான சுவையான ஹெல்த் ட்ரிங்க் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.